Welcome you all to Soul Education. நம்ம லாஸ்ட் வீடியோல ரோலிங் மோஷன் பத்தி கான்செப்ட்ஸ் ஓகேவா எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் சரியா. ஸோ இந்த வீடியோல அதை பத்தின நியூமெரிக்கல்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நியூமெரிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அதில் பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பியூர் ரோலிங் ஓகேவா. பியூர் ரோலிங் தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தது கரெக்டா. ஸோ பியூர் ரோலிங்க்கு வெலாசிட்டி என்னவா இருக்கணும், VCOM which is equal to omega into r னு இருக்கணும். and then acceleration center of mass which is equal to r into alpha இருக்கணும் சரி. இது நம்ம பார்த்தது. and then kinetic energy பார்த்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா kinetic energy part ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ஓகேவா. ஸோ kinetic energy for rolling motion which is equal to half mv square which is for translation motion plus half into I omega square this is for rotational motion. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தெரியும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி which is nothing but U initial potential energy initial plus kinetic energy initial which is equal to U final plus kinetic energy final. இது பார்த்தோம் சரியா. இது எப்படி அப்ளை பண்றது நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ இது எல்லாமே பியூர் ரோலிங்க்கு ரிலேட்டடான உள்ள ஃபார்முலாஸ். இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம் சரியா. Question number 1. A wheel is rolling along the ground with the speed of 2 meters per second. The magnitude of linear velocity of the point at the extremities of the horizontal diameter of the wheel is equal to ஓகேவா. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் ஓகேவா. ஒரு வீல் ஓகே, ஒரு வீல் இதோட லீனியர் வெலாசிட்டி தான் சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் which is equal to 2 meter per second சரியா. 2 meter per second ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the linear velocity of the point at the extremities of the horizontal diameter of the wheel ஓகேவா. ஸோ இதில் horizontal diameter எது அப்படின்னா this is horizontal diameter கரெக்டா இல்லையா. this is horizontal diameter. இப்போ எங்க வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி பாயிண்ட் பிலையும் பாயிண்ட் டிலையும் நமக்கு ஏற்கனவே தெரியும். வெலாசிட்டி at the point B which is equal to velocity at the point D ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் சரியா. ஸோ இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி கண்டுபிடி நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஓகேவா. இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி என்ன, அந்த பாயிண்ட் பியில் this is a linear velocity for translation motion this is VCOM and then downwardல omega into r ஆக்ட் ஆகும் கரெக்டா. இதுக்கு ரெண்டுக்கும் ரிசல்ட் தான் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோல இது பார்த்தோம் கரெக்டா. இல்ல அப்படின்னா இந்த வேலை தெரியல அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து கரெக்டா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து அந்த பி பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்டு ஒமேகா ஓகேவா. அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டு ஒமேகா போட்டோம் அப்படின்னா we will get the answer ஓகேவா. சொல்யூஷன் இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு this is a pure rolling okay, this is a pure rolling. அப்ப VCOM which is equal to omega into r அப்ப omega r which is equal to VCOM which is equal to 2 meter per second. At the same time இங்கேயும் 2 meter per second ரைட்டா. சொல்யூஷன் இந்த சைடு 2 meter per second, டவுன்வர்ட்லயும் 2 meter per second. அப்ப ரிசல்டன் என்ன, ரிசல்டன் ரொம்ப சிம்பிள், ரிசல்டன் which is equal to root of 2 square plus 2 square. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 காமன் எடுத்துடலாம், 2 into root 2 meter per second. This is the velocity at the point B as well as the velocity at the point D. So answer is option D. Very very simple ஆன problem okay. See in the question a ring is rolling without slipping okay. ரொம்ப முக்கியம், without slipping na pure rolling ஓகேவா. pure rolling then its energy of translation is E okay. translation energy be its total kinetic energy என்ன அப்படின்றது क्वेश्चन ஓகே. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை சால்வ் பண்ணி ஆப்ஷன் எதுன்னு செக் பண்ணிங்க. ஸோ தெரியாதவங்க just listen it ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா total energy which is equal to kinetic energy total energy TE which is equal to kinetic energy for translation plus kinetic energy for rotation கரெக்டா. இப்போ kinetic energy for translation B ன்னு क्वेश्चनலயே கொடுத்துறாங்க plus kinetic energy for rotation என்ன அப்படின்னா half into I into omega square கரெக்டா. ஸோ omega which is equal to V by R கரெக்டா. omega which is equal to V by R at the same time I which is equal to here it is a ring, here it is a ring. ரிங்குக்கு உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா mr square கரெக்டா.
Moment of inertia is mr square. So substitute it E plus half into I oda value enna mr square, omega oda value v square by r square. So r square cut, again E plus half into mv square, which is nothing but the translation kinetic energy. Correct? Translation kinetic energy is half mv square இல்லையா? So அது அப்படியே substitute பண்ணோம் அப்படின்னா it will get 2E. So total energy is 2E is the answer. Okay. Question number 3. A ball is rolled without slipping. Okay, without slipping means pure rolling. Okay, va. Next is the radius of gyration of the ball passes through the center of mass B K. Okay, va, K. This is the radius of gyration. Next, if the radius of the ball be R, then the fraction of total energy associated with its rotational energy will be. Okay, va. So என்ன கேட்டிருக்காங்கன்னா rotational energy total energy ல எவ்வளவு fraction அப்படின்றதுதான் question. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா rotational kinetic energy divided by total kinetic energy தான் calculate பண்ணணும். ஓகேவா? total kinetic energy. So இதான் என்ன அப்படின்னா நம்ம calculate பண்ண வேண்டிய விஷயம். சரியா? So rotational kinetic energy எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஹிண்ட் இதுதான். தெரிஞ்சவங்க உடனே வீடியோ பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா கவனிங்க. ஓகேவா? So rotational kinetic energy எல்லாருக்குமே தெரியும். Kinetic energy for rotation which is equal to half into I into omega square. ஓகேவா? I into omega square which is nothing but I வந்து radius of gyration கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப m into k square into omega square. This is the kinetic energy for rotational motion. Correct? But total kinetic energy என்ன? Total energy which is equal to half into mv square plus half into என்ன வரும்? I into omega square. Correct? I into omega square. இப்போ இதுக்குள்ள I into omega square substitute பண்ணுங்க. இங்க half mv square வரும் plus half into I க்கு என்ன போடலாம்? mk square. இங்க ஒமேகாக்கு வந்து v by r the whole square னு போடலாம். அப்ப v square by r square னு வரும். Similar way இங்கேயும் substitute பண்ணோம் அப்படின்னா half into m into k square at the same time என்ன வரும்? இங்க வந்து v square by r square அப்படின்ட்டு வரும். சரியா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் தான் பண்ண போறோம். ஓகே, ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம். ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி என்ன? half k square by r square into mv square. ஓகேவா? then whole divided by இப்போ total kinetic energy இருக்கு இல்லையா? சோ இதுல என்ன காமனா எடுக்கலாம்? half காமனா எடுத்துறலாம், m காமனா எடுத்துறலாம், v square காமனா எடுத்துறலாம். சோ ரிமைனிங் உள்ளது 1 plus k square by r square மட்டும் இருக்கும் இல்லையா? ஓகே, சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா half mv square, இத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா r square plus k square divided by r square னு இருக்கும். சரியா? சோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. half கட், mv square cancel, and then denominator உள்ள r, இங்கேயும் denominator உள்ள r கட். அப்ப remaining k square divided by r square plus k square. This is the answer. This is a fraction of total energy associated with its rotational energy. சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, and then listen, relation between kinetic energy and the angular momentum என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி what is the relation between kinetic energy and the linear momentum? ஓகேவா? linear momentum நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். which kinetic energy which is equal to p square by 2m. ஓகேவா? p square by 2m for translation motion. கரெக்டா? for translation motion. So similar way kinetic energy for rotational motion is related with kinetic energy for rotational motion which is equal to அப்படியே கன்வர்ட் பண்ணுங்க L square. ஓகேவா? linear momentum converted into angular momentum divided by 2 into m க்கு பதிலா I substitute பண்ண வேண்டியது. Okay, this is the formula. This is the relation between kinetic energy and the angular momentum. Okay, ரொம்ப important formula, note பண்ணி வச்சுக்கோங்க. Okay guys, in the question, a particle of mass m is describing a circular path of radius r with a uniform speed. If L is the angular momentum of the particle, then the kinetic energy of the particle is. Okay, ரொம்ப simple தான். relation between kinetic energy and the angular momentum என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? சோ அதுதான் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ப்ராப்ளத்தை ஹோம் அசைன்மெண்டா வச்சுக்கங்க. சோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, in the question, a solid sphere of mass m and radius r
rolls on a horizontal surface without slipping, the ratio of rotational kinetic energy to the total kinetic energy. சரியா? இது வந்து ஓப்பனான கொஸ்டின், ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ரேஷியோ ஆஃப் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு தெரியும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும், half into I into omega square. டோட்டல் கைனடிக் எனர்ஜி half mv square plus half I omega square. இதுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. I மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கொடுத்துட்டான், சாலிட் ஸ்பியர்னு கொடுத்துட்டான். ஐயோட வேல்யூ ரொம்ப சிம்பிள், 2/5 mr square. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் எதுவும் கண்டுபிடிங்க, ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரோலிங் மோஷன் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இன் ரோலிங் மோஷன். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி அதிகமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ லிசன் கைஸ். ஸோ நான் 2 கேஸ் சொன்னேன். ஓகேவா? ஒன்று வந்து surface is smooth, okay, inclined surface with smooth surface. Next வந்து it has some friction. Okay, this has some friction. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ரோலிங் மோஷன் பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஒன்லி ஸோ சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்துச்சு அப்படின்னா it has only sliding motion, and it has only sliding motion அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? And then what is the acceleration of sliding? What is the acceleration of sliding? A which is equal to g sin theta. Acceleration of sliding A which is equal to g sin theta. இது எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல இருக்கு, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போயிட்டு பாத்துருங்க. ஓகே, and then what is the final velocity? What is the final velocity அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா v which is equal to root of 2gh. இந்த inclined surface ஓட height வந்து h. so using energy conservation, okay, using energy conservation வச்சு நம்ம டெரைவ் பண்றது v which is equal to root of 2gh. கரெக்ட்டா இல்லையா? so இத நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இப்ப இந்த surface frictioned surface, okay, it has some friction. அப்ப பார்த்தோம் அப்படின்னா rolling motion is possible. okay, rolling motion is possible. it means rolling possible without slipping. okay, without slipping ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகே, அந்த வேர்டு யூஸ் பண்ணி அடிக்கடி क्वेश्चंसல கொடுப்பாங்க. சரியா? சோ அப்ப ரோலிங் பாசிபிள் வித்அவுட் ஸ்லிப்பிங். அப்ப இதோட ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தோம்? mg sin theta divided by m plus I by r square. okay, I by r square, this is acceleration. இதோட டெரிவேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஓகேவா? டெரிவேஷன் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஆனா ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, mg sin theta divided by m plus I by r square. I moment of inertia for the object, whatever it may be, a sphere ஆ இருக்கலாம், ring ஆ இருக்கலாம், plate ஆ இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? and then இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசிங் எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ண வேண்டியதான். சரியா? எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கவனிங்கடா, எனர்ஜி கன்சர்வேஷன் u initial plus k initial, kinetic energy initial, which is u final plus k final. ஓகேவா? so இதோட height be h. இதோட height என்ன அப்படின்னா h. initially it remains rest. okay, initially at rest. அப்ப kinetic energy initial which is equal to 0. கரெக்ட்டா? so நான் இந்த ground surface வந்து reference surface ஆ எடுத்துக்கிறேன். இதோட potential energy என்னவா இருக்கும் அப்படின்னா equal to 0 வா இருக்கும். சரியா? அப்ப கண்டிப்பா final potential energy is also equal to 0. ரைட்டா? இப்ப u initial which is nothing but potential energy at the height. இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு. ஓகேவா? சோ அதோட potential energy என்ன அப்படின்னா mgh which is equal to final kinetic energy என்ன half mv square plus half, it is rolling. கரெக்ட்டா? it is rolling. அப்ப kinetic energy என்ன வரும்? half mv square plus half into I omega square. சரியா? அப்ப mgh which is equal to half காமனா எடுத்துடலாம். here mv square plus I into I இருக்கு, then omega square which is nothing but omega square என்ன எழுதலாம்? v square by r square எழுதலாம் இல்லையா? v square by r square எழுதலாம். ரைட். சோ இதுல இருந்து என்ன காமனா எடுக்கிறேன் அப்படின்னா mv square, v square காமனா எடுத்துடலாம். சரியா? v square காமனா எடுத்தா I by r square into v square. கரெக்ட்டா? சோ இந்த 2 அந்த சைடு போயிட்டுனா 2mgh divided by m plus I by r square. கரெக்ட்டா? which is equal to v square. அப்ப v which is equal to இதுக்கு root எடுத்தோம் அப்படின்னா which is v. கரெக்ட்டா? velocity which is equal to root of 2mgh whole divided by m plus I r square. m plus I
r square. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரிலேஷன்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சோ இதோட ஒரு m டினாமினேட்டர்ல, அதாவது ஒரு m சேர்த்துட்டு டினாமினேட்டர்ல m plus I by r square னு வரும். சோ சிமிலர் வே velocity which is equal to root of 2gh இதோட ஒரு m சேர்த்துட்டு கீழ m plus I by r square சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். சரியா? இத பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் லட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? இது எல்லா ஃபார்முலாஸையும் நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகே, see இந்த question பாருங்க. The speed of solid sphere after rolling down from rest without sliding on the inclined plane of vertical height be h. ஓகேவா? so ஒரு inclined plane, okay, inclined plane இதோட height h. okay, இதோட height h, it is rolling down. ஓகேவா? கம்ப்ளீட்டா ரோல் தான் ஆகுது. ஓகேவா? சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the speed கொடுத்திருக்கிறது solid sphere. சரியா? solid sphere ஓட moment of inertia which is equal to 2/5 mr square. okay, mr square, right? so இப்ப பாருங்க, initially be rest correct இல்லையா? அப்ப kinetic energy initial which is equal to 0. what is the potential energy initial which is equal to mgh, correct இல்லையா? so அப்ப rolling down ஆகி ground surface க்கு வந்துரும். சரியா? ground surface நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். so அப்ப அதுல உள்ள potential energy which is equal to 0 but kinetic energy which is equal to half mv square plus half I into omega square. Simple. Just substitute it. Okay, using energy conservation. Okay, energy conservation use பண்ணலாம். Otherwise உங்கள் formula தெரிஞ்சது அப்படின்னா v which is equal to root of 2mgh whole divided by m plus I by r square. correct? This is the formula. பார்த்தோம் இல்லையா? அப்படி உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்ல அப்படின்னா சிம்பிளா எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணதே யூசிங் எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சு தானே. சோ நீங்க எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கட்டாயமா கிடைக்கும். ரூட் ஆஃப் 2mgh ஹோல் டிவைடட் பை m பிளஸ் வாட் இஸ் த I யோட வேல்யூ என்ன அப்படின்னா 2/5 mr ஸ்கொயர் இன்டு 1/r ஸ்கொயர். கரெக்டா? அப்ப r ஸ்கொயர் கட். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 2mg, ரெண்டுல இருந்து m காமனா எடுத்துடலாம் இல்லையா? சோ m காமனா எடுத்தோம் அப்படின்னா m கட் ஆயிரும். சரி, இந்த m எல்லாம் கட் ஆயிரும். சோ 2gh டிவைடட் பை 1 plus 2/5. அவ்வளவுதான், சிம்பிள். ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? சோ which is 10gh divided by 5 plus 2 7. இப்ப ஆன்சர் is 10gh by 7 is the correct answer. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அப்படி உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சோ இதனை ஆட் பண்ணி which is equal to 0 plus half mv square plus half I omega square சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு கட்டாயமா ஆன்சர் கிடைக்கும். சரியா? இந்த question, the ratio of the acceleration for a solid sphere rolling down on the inclined plane of angle theta without slipping and slipping down on the inclined plane without rolling. okay, so என்ன கேக்குறாங்க அப்படின்னா ratio of the acceleration of the sphere without slipping. okay, without slipping condition ஒன்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு slipping down without rolling அப்படினு ரெண்டு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? சோ ரெண்டு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. சோ இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா இந்த क्वेश्चन உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஆன்சர் தெரியும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இத சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. நீங்க ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த क्वेश्चन எடுத்தாலும் அப்ரோச் பண்ண முடியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ரோச் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம தயாராயிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். சரியா? So listen, acceleration with rolling. okay, with rolling divided by acceleration without rolling. okay, acceleration without rolling which is nothing but it is sliding. okay, which is sliding. ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் நினைக்கிறேன். acceleration formula பார்த்திருக்கோம் இல்லையா? acceleration for sliding which is equal to g sin theta. கரெக்ட்டா இல்லையா? and then acceleration for rolling என்ன ஃபார்முலா பார்த்தோம்? mg sin theta கீழ ஒரு டேர்ம் ஆட் பண்ண சொல்லிருக்கேன் இல்லையா? என்ன டேர்ம்? m plus I by r square. okay, m plus I by r square. இந்த ஃபார்முலா டைரக்டா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க டெரைவ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? டெரைவ் பண்ணா கஷ்டமா இருக்கும்னு சொல்ல வரல, டைம் கன்சியூம் ஆகும், அவ்வளவுதான். டெரைவ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சோ டைரக்டா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? சோ லிசன், நமக்கு இதுல இப்ப I யோட வேல்யூ தெரியும், கொடுத்திருக்கிறது சாலிட் ஸ்பியர். அப்ப I which is equal to என்ன? 2/5
mr square. Correct? 2 by 5 mr square. Substitute பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. Substitute பண்ணா a which is equal to af with rolling. Okay, with rolling, which is mg sin theta divided by m plus 2 by 5 mr square into 1 by r square. Correct? r square cut. So m common எடுத்துட்டோம் அப்படினா r which is equal to g sin theta divided by 1 plus 2 by 5. சரியா, cross multiple பண்ணா என்ன கிடைக்கும்? 10. Correct? Sorry, cross multiple பண்ணா 5g sin theta divided by 7 கிடைக்கும். கரெக்ட்டா? 5 divided by cross multiple பண்ணா 5 plus 2 7. denominator உள்ள 5 மேல போயிடும். 5g sin theta divided by 7. அவ்வளவுதான், ரேஷியோ கண்டுபிடிங்க. which is equal to with rolling குள்ள acceleration 5 by 7 g sin theta, without rolling உள்ளது g sin theta. ரைட்டா? g sin theta cancel. அப்ப 5:7 is the answer. சரி, ரொம்ப சிம்பிளான previous year problem ஒன்னு, ரொம்ப ஈஸியான problem. சரியா? Listen guys, இந்த question பாருங்க. A disc rolls down on a plane of length L and inclined at an angle theta without slipping. Its velocity on reaching the bottom will be. Okay, listen. Is the inclined surface, the angle of inclination be theta. So இதோட இது inclined ஆவற length எவ்வளவு அப்படினா, that is be L. சரியா? that is be L. So what is the velocity on reaching the bottom அப்படின்றது question. சரியா? So ரொம்ப சிம்பிளான question தான். So இதை என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம். சரி, எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம சிம்பிளா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v square which is equal to u square plus 2as. okay, initially rest. okay, u square will 0. அப்ப v square which is equal to 2as. okay, 2as யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரியா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதுல ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சிலரேஷன் என்ன? this is roll down. okay, acceleration it is rolls down. அப்ப என்ன வரும்? mg sin theta divided by m plus i by r square. correct? i by r square. இங்க கொடுத்திருக்க மெட்டீரியல் என்ன அப்படின்னா டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? i which is equal to mr square. சரியா? டிஸ்பிளேஸ்மென்ட் s என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட் b L. அவ்வளவுதான், சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் தான். சோ இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இனி சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் தானே. ஐயோட வேல்யூ இதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க. அண்ட் தென் எல்லோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரியா? சோ m கேன்சல் ஆகும். சோ சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா ரூட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஆன்சர் கிடைக்கும். சோ அந்த ஆன்சர் என்ன அப்படினு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயமா போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. A ring takes time t1 and t2 for sliding and rolling down. okay, sliding க்கு time எடுத்துக்கிற t1, rolling க்கு t2 on an inclined plane of length L for reaching the bottom. சரியா? find the ratio of t1 by t2 அப்படின்றது தான் क्वेश्चन. சரியா? so t1 by t2 என்ன அப்படின்றது நமக்கு கேட்ட क्वेश्चन. சரியா? லிசன் பண்ணீங்களா? இப்ப ஒரு ரிங், கரெக்டா? ரிங். சோ ஸ்லைடிங்க்கு அதுக்குள்ள ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும். சரியா? ஸ்லைடிங்க்கு அதோட ஆக்சிலரேஷன் தெரியும். ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரோலிங் டவுன் ஆறதுக்குள்ள ஃபைனல் வெலாசிட்டியும் தெரியும். ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? அதை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா? v which is equal to u plus 8ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? நமக்கு வெலாசிட்டி தெரியும், and then ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்றதும் தெரியும். கரெக்டா இல்லையா? so velocity அப்ப t which is equal to initial velocity be 0, initially from rest. so initial velocity 0. அப்ப t which is equal to v by a. கரெக்டா? t which is equal to v by a. first sliding க்கு பாருங்க. sliding for sliding t எவ்வளவு அப்படின்னா, t which is equal to t1, velocity v which is equal to slide ஆகுது. அப்ப root of 2g into h என்ன அப்படின்னா l. okay, 2g h which is nothing but l. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா acceleration a which is equal to a which is equal to g sin theta. ரைட்? இது நமக்கு எது தெரிஞ்சதுன்னா ஸ்லைடிங் குள்ள. அப்ப t1 which is equal to எப்படி எழுதலாம்? root of 2gh whole divided by g sin theta. ரைட்டா? நெக்ஸ்ட் அந்த t2 க்கு பாருங்க. t2 for rolling. okay, rolling t2 which is equal to அதோட velocity என்ன? velocity v which is equal to root of 2mgl divided by m plus
m plus I by r square. Correct? M plus I by r square. Just substitute பண்ணுங்க. Just substitute it, which is equal to 2mgl divided by, இங்க என்ன இருக்கு? இங்க mgl டா. சரி, mgl. Next இங்க m plus ring கொடுத்திருக்காங்க. ring குள்ள moment of inertia என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா mr square divided by r square. Correct? அப்ப r square கட். அப்ப which is equal to 2mgl divided by 2m. So m 2 கட்டலாம். சரியா? அப்ப என்ன கிடைக்கும்? velocity v which is equal to root of gl. root of gl. acceleration சொல்லவே வேணாம். acceleration formula உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இடத்துல எழுதுறேன். சரியா? acceleration a which is equal to mg sin theta divided by, again denominator இதானே வரும். denominator m plus mr square by r square தான் வரும். so அப்ப 2m தான் வரும். கரெக்ட்? அப்ப m கட்டு. அப்ப என்ன வரும்? g by 2 sin theta which is acceleration. கரெக்ட்டா? so அப்ப என்ன? root of gl whole divided by g by 2 sin theta. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சால்வ் பண்ணுங்க. இது ரேஷியோ என்ன வரும் கண்டுபிடிங்க. t1 by t2 which is equal to t1 root 2 தனியா எழுதிக்கோ. root of gl தனியா எழுதிக்கலாம். கரெக்ட்டா? divided by என்ன வரும்? g sin theta வரும். இங்க g sin theta whole divided by என்ன வரும்னா அது t2 என்டையரா வரும். சோ அது மேல நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோகேட் ஆகும் இல்லையா? அப்ப g by 2 sin theta whole divided by root of gl னு வரும். சரி, root gl கட். அதனால again g sin theta கட். அப்ப again ரிமைனிங் உள்ளது root 2 by 2. இத கட் பண்ணோம் அப்படினா 1 by root 2. it mean 1:2. சரி, 1:2 is the answer. சரி, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே. So guys, இந்த क्वेश्चन பாருங்க. A solid sphere is in rolling motion. In rolling motion of a body possess both translational kinetic energy and rotational kinetic energy. இத வந்து kT ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. And then which is represented by kr, rotational kinetic energy. The ratio of translational kinetic energy to the total kinetic energy. Okay, total kinetic energy which is nothing but both the translation plus rotation for the sphere கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இத நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. Listen, the final question in the video, the last question. So listen, a solid cylinder of radius 5 cm is rolled on 30° inclined plane without slipping. Okay, pure rolling. Find out the angular velocity after it travels 6 meter on the inclined plane. Okay, so இது எவ்வளவு distance travel பண்ணுது அப்படினா 6 meter. Okay, 6 meter இந்த இடத்துல ஒரு triangle மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். சரியா? சோ நமக்கு v velocity ஃபார்முலா தெரியும். சரியா? velocity கண்டுபிடிச்சா v which is equal to omega r னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம angular velocity கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா velocity. Okay, pure rolling அப்ப velocity ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். root of 2mgh whole divided by m plus I by r square. Correct? I by r square. இங்க வந்து solid cylinder moment of inertia I which is equal to mr square by 2. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரியா? which is equal to root of 2 into, so இங்க 2mgh whole divided by m plus mr square by 2 into r square. சரி, r square கட் ஆயிரும். so remaining உள்ளது m by 2 ன்னு இருக்கும். சரியா? so m காமனா எடுத்துட்டோம் அப்படினா m எல்லாமே கட் ஆயிரும். கரெக்ட்டா? so அப்ப இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 4gh divided by 3 அப்படினு வரும். சரியா? 4gh divided by 3 அப்படினு வரும். இப்போ h கண்டுபிடிக்கணும் இல்லையா? so listen, இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் b 6. இந்த ஆங்கிள் b theta. இதான் என்ன அப்படினா அது டிராவல் பண்ற ஹைட் h. சரியா? sin 30° which is equal to opposite side by hypotenuse. சரியா? அப்ப h which is equal to 1 by 2 into h which is equal to 3. ரைட்? ஹைட் எவ்வளோ? 3. so அப்ப which is equal to root of 4g into 3 divided by 3. so 3 cut. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? root of
2 into root 10 ன்னு இருக்கும் கரெக்டா இல்லையா this is the velocity இது நம்ம லீனியர் கண்டுபிடிச்சது லீனியர் வெலாசிட்டி ஓகேவா லீனியர் வெலாசிட்டி ஆனா क्वेश्चनல கேட்டிருக்கிறது what is the angular velocity அதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க so listen அப்ப angular velocity v which is equal to omega into r கரெக்ட்டா சோ அப்ப omega which is equal to v by r v நமக்கு தெரியும் 2 root 10 r ங்கிறது radius of the cylinder radius of the cylinder என்ன அப்படினா 5 cm மீட்டர் கன்வர்ட் பண்ணோம் அப்படினா 5 into 10 to the power of minus 2 meter 10 to the power of minus 2 மேல போனுச்சு அப்படினா +2 ஆயிரும் அப்ப 200 divided by 5 into root 10 205 which is nothing but 40 root 10 rad per second சரி answer is 40 root 10 rad per second ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் ஓகேவா dear students இப்ப நம்ம மெக்கானிக்ஸ் பார்ட் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் சரியா மெக்கானிக்ஸ் பார்ட் from கைனமேட்டிக்ஸ்ல இருந்து up to rigid body dynamics வரைக்கும் என்ன அப்படினா மெக்கானிக்ஸ் பார்ட் ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம் சரியா இத பேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் நீங்க நிறைய ப்ராப்ளம் பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் இந்த क्वेश्चंस எல்லாமே ஃபெமிலியர் ஆகும் ஓகேவா கீப் பிராக்டிசிங்க மட்டும் விட்டுறாதீங்க விட்டுட்டீங்க அப்படினா சுத்தமா எல்லாமே மறந்துரும் சரியா சோ பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க டவுட்ஸ் எதுனா என்கிட்ட கேளுங்க ஓகேவா என்கிட்ட கேளுங்க சோ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரியா So dear students இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க Thank you for watching the video.